ஹலோ காய்ஸ், வெல்கம் டு உங்கள் தமிழ்நாடு யூடியூப் சேனல். நம்ம வந்து இன்றைக்கி ஒரு நியூ இயர் ஸ்பெஷல் வந்து கோகோனட் போலி தான் வந்து செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து மைதா வேணும், துருவன தேங்காய், அடுத்தது பார்த்திங்கன்னா எண்ணெய் வேணும், அப்புறம் வாட்டர் எடுத்துக்கோங்க. வாங்க வந்து இப்போ சமைக்கிற இடத்துக்கு போகலாம் வாங்க. இப்போ வந்து நம்ம வந்து பாத்திரத்தை வச்சாச்சு. பாத்திரம் வந்து சூடு ஏறினதுக்கப்புறம் இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் வாங்க. தண்ணி வந்து நான் ஒரு டம்ளரில் வந்து எடுத்திருக்கேன், வந்து ஊற்றிக்கிறேன். எனக்கு தேவையான சிரப் வந்து கிடைக்கிற வரைக்கும் எனக்கு போதும், இதுவே வந்து போதும். நான் வந்து தண்ணி வந்து கொதிக்கிட்டோம், அது வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. இங்கே பாருங்க பபிள்லாம் வந்துருச்சு. இப்போ வந்து வெல்லம் போட்டுக்கலாம் வாங்க. வரவே மாட்டேங்குது, ஸ்பூன் எடுத்து போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் எல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா வந்து ஃபுல்லாக சேர்த்தாச்சு. நல்லா வந்து கிண்டி விட்டுடலாம். இது வந்து நல்லா கொதிக்கிட்டோம், கொதிச்சு வந்து பாகு வரட்டும். அது வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம வந்து அது கொதிச்சிட்ருக்கு, இன்னும் கொஞ்சம் நேரம். அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து மைதா வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவு பதத்துக்கு வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கலாம். நான் பிசைஞ்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதிச்சிருச்சு. இப்போ வந்து பாவு இறக்கி வச்சிடலாம் வாங்க. இப்போ வந்து இன்னொரு பாத்திரத்தை வச்சு அந்த பாத்திரம் காஞ்சோடனே வந்து நெய் ஊற்றிக்கலாம் வாங்க. இப்போ வந்து இன்னொரு பாத்திரத்தை வச்சாச்சு, அது காஞ்ச பிறகு நெய் ஊற்றிக்கலாம் வாங்க. வாங்க காஞ்சிருச்சு. இப்போ நெய் ஊற்றலாம். நெய் ஊற்றுறாங்க. போதும். நெய் இப்போ வந்து காயிட்டோம். நெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம துருவி வச்சுருக்கோம்ல அந்த தேங்காய் வந்து நம்ம வந்து எடுத்து போட்டுக்கலாம் வாங்க. பார்த்திங்கன்னா போட்டுக்கிட்டாச்சு. இது நல்லா வந்து ப்ரௌன் கலரில் வந்து வதங்கிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ப்ரௌன் கலரில் கொஞ்சம் மாறி இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து இறக்கிடலாம் வாங்க. தோசைக்கல்லுக்காக இதை வந்து வச்சுருக்கோம் வாங்க. அதுக்குள்ளேயே நம்ம வந்து போலிக்கு தேவையானதெல்லாம் செஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ நம்ம இந்த தேங்காவையும் நம்ம சிரப்பு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதையும் இது கூட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிண்டிக்கலாம் வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கிண்டிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சிட்டோம். இதை வந்து நல்லா இப்படி வந்து அமுத்திக்கோங்க. அமுத்திட்டு இது உள்ள வந்து இப்போ தேங்காய் வந்து வெள்ளத்தில் போட்டு வச்சோம் பார்த்திங்களா, அதை வந்து இந்த ஸ்வீட்டை வந்து இது கொஞ்சமாக வச்சுக்கோங்க. இது வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை வந்து இப்போ வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். உருண்டை பிடிச்சிட்டு இதை வந்து நல்லா அமுத்தி தோசைக்கல்லில் போடணும், அவ்வளோதான். இப்போ வந்து தோசைக்கல் வந்து காஞ்சிருச்சு நம்ம வச்சது. இதில் வந்து கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டோம், போதும், ஒரு போலிக்கு போதும். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த போலி வந்து நம்ம வந்து இதில் வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கோகோனட் போலி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து இதை வந்து உங்களுக்கு பிரித்து காட்டுறேன். இப்போ வந்து பாருங்கள், பிக்கிறாங்க பாருங்கள் கோகோனட் போலி. இங்கே பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள், உள்ளெல்லாம் தேங்காவாக இருக்குது, செம்மையாக இருக்குது. கோகோனட் போலி எப்படிப்பா இருக்கு? சூப்பராக இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். பாய்.